ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக. ஸோ இப்போ தக்காளி வதங்கியாச்சு. நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காயும் நல்லா வதக்கிக்கலாம். அவரைக்காவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1½ ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். ஸோ இப்போ அவரைக்காய் வந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து திருவி வச்சுருக்க தேங்காய் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டின்னருக்கு சப்பாத்தி வித் அவரைக்காய் பொரியல் வாங்க சாப்பிடலாம்.